ரெடி பண்ணிட்டாரு கேஸ்டிங். சொல்லவே இல்லை சார், சொல்லவே இல்லை எனக்கு. ஆக்சுவலி நானும் வெற்றியும் லாஸ்ட் மூவி முடிக்கும் போது பிளான் பண்ணோம், ஓகே இந்த வருஷம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டெபியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ட்ரைலரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பச்சை மண்ணு சார், அந்த மாதிரி இருக்கீங்க. இன்ஃபேக்ட் மற்ற 3 கதைகள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் கதை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த 3 கதை யார் நடிச்சிருக்காங்க நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. வெற்றி வாஸ் ஆல்வேஸ் இன் ஒன் ஒரு சில்டு ஜோனில். டைரக்டர் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே சார் பண்ணிக்கலாம் சார். ஸோ இன்ஃபேக்ட் சினிமா வர்றதுக்கு காரணமே அவங்களோட சில படங்கள்லாம் நிறைய சொல்லலாம். ஸோ அதனால அவங்கக்கிட்ட எப்படியாவது ஒரு சீனாவது அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை. குறைச்ச பாரு, பட் அந்த அளவுக்கு இப்போ நம்ம தமிழ் ஒரு நல்ல ஒரு அளவுக்கு பேசுகிறேன். ஸ்க்ரீன் மீடியா தமிழ் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்குமே வணக்கம். நம்ம எப்போவுமே ஒவ்வொரு டீமையும் நம்ம வந்து மீட் பண்ணி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வகையில் நம்ம மீட் பண்ண போகிற டீம் பார்த்திங்கன்னா அதர்ம கதைகள். ஸோ அவங்க டீமோட ஆக்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வந்திருக்காங்க. வணக்கம் சார். ராம் சார், உங்கள்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் டெபியூட் டைரக்டராக நீங்கள் வந்திருக்கீங்க. அது உங்களோட ஸ்டார்டிங்ஸ் எப்படி சார் இருந்துச்சு? உங்களோட பயணங்கள் எப்படி இருந்தது? இந்த மூவி தான் பண்ணணும் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு ஆர்வம். அதான் இப்போ என்னன்னா, நான் வந்து விஜய் மெண்டோஸோட அசிஸ்டன்ட் டைரக்டராக லைஃப் ஆரம்பித்தேன். இப்போ அவுட்டர் பல படங்கள் ஒர்க் பண்ணிட்டதுக்கப்புறம் படமெல்லாங்கிற முயற்சியில் ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ட்ரை பண்ணேன். பெரிய ஹீரோஸ் சப்ஜெக்ட்லாம் ட்ரை பண்ணேன். பல ஹீரோஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ணேன். வழக்கமாக ஒரு அசிஸ்டன்ட்டுக்குடியான இதுதான் அது அந்த முயற்சிகளில் அது தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு கதை பண்ணுவோம், அப்புறம் திரும்ப வேற ஒரு கதை பண்ணுவோம், இப்படின்னு போயிட்டே இருந்தது. அந்த பீரியடில் வந்து அது லேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்க, ஒரு சின்ன செட்டப்பில் ஒரு அழகாக ஒரு கதை பண்ணுவோம், ஒரு அழகாக ஒரு ப்ராஜெக்ட் செட் பண்ணுவோம் அப்படின்னு மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போது உருவான கதை தான் அந்த அதர்ம கதைகள் ஐடியா. சரி, உடனே வந்து பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வழக்கமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரு கதையை தான் பண்ணுறாங்க. அது நம்ம மல்டி ஸ்டோரிஸாக பண்ணால் ஒரு மல்டி ஆர்டிஸ்ட் உள்ள வருவாங்க. அதே சமயத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள், நிறைய கதையை சொல்லலாம், நிறைய அனுபவங்களை கொடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இந்த பேட்டனை ஆந்தலிங்கிற பேட்டனை தேர்ந்தெடுத்தோம். அப்புறம் அதுக்காக ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு பெரிய ப்ரொடியூசர் ட்ரை பண்ணோம். அது எல்லாமே லேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸே வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்டில், என்னோட பிரதர் சப்போர்ட்லலாம் ஃபண்டு அரேஞ்ச் பண்ணி நானே இது ப்ரொடியூசராக மாதிரி டைரக்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரொடியூசரும் நீங்கள் தான், டைரக்ஷனும் நீங்கள் தாங்கும் போது கொஞ்சம் நல்லா டைட்டாகவே நீங்கள் ஒரு ஷெடியூல் போட்டிருப்பீங்க, இல்லை இது கரெக்டாக போகும். இந்த படத்துக்கு இப்படி ஒரு நேம் வைக்கிறதுக்கு காரணம் சார், ஏன்னா நான் பாவக்கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஆப்போசிட், அது தமிழ் வார்த்தையிலே நிறைய வார்த்தைகள் வரும், அதுலேருந்து ஒரு வார்த்தை எடுத்திருக்கீங்க, அதர்ம கதைகள்னு எடுத்திருக்கீங்க. அதான் என்னன்னா, இதில் வந்து சமூக இப்போ இதில் நடக்கிற இருக்கிற கேரக்டர்ஸ்க்கு இதில் 4 விதமான கேரக்டரை வந்து மெயினாக காட்டுவாங்க. ஒரு ஹீரோ அல்லது ஹீரோ சென்ட்ரிக் இருக்குது, ஹீரோ சென்ட்ரிக் இருக்குது. இதில் எப்படின்னா, அவங்களுக்கு சாதாரண சமூகத்தில் எளிய மனிதர்கள் தான் அவங்க. எல்லாரையும் போல ஒரு சாதாரண ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணது தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு அதர்மம் நடக்குது. ஒவ்வொரு கதையிலுமே அந்த மெயின் கேரக்டருக்கு ஒரு அதர்மம் நடக்கும். அந்த அதர்மத்துக்கு அவங்க என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படமே. ஸோ அதனால தான் அதை பேஸ் பண்ணி அதர்ம கதைகள் அப்படி சொல்லி வச்சிருக்கேன். சாக்ஷி மேம், நீங்கள் நிறைய கதைகள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கதை கேட்கும்பொழுது ஓகே இதில் நடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா, இல்லை டக்குன்னு இல்லை இந்த கதையில் நான் நடிக்க ரெடிப்பா அப்படின்னு? இல்லை, கேட்ட உடனே நான் கொஞ்சம் டைம் எடுத்தேன், 1 day டைம் எடுத்தேன். பட் ஐ ரியலி லைக் இட். ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு சப்ஜெக்ட். அண்ட் இன்னைக்கு நடக்கிற விஷயங்களுக்கு ரொம்ப ரிலேட்டிவாக இருந்தது எனக்கு. ஸோ அது கனெக்ட் ஆச்சு உடனே. ஸோ ஐ செட் கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் சார். ஸோ இட் வாஸ் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு குவிக் டிசிஷன் தான். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ திங்க் லைக் ஒரு இன்னைக்கு இருக்கிற லைக் ஒரு ஃபேமிலி கேர்ள், லவபிள் வைஃப். அண்ட் அது சொல்லும் போது when I asked him who's the hero, so he said Vetri is doing it. So I was very happy. This is my first project with him. So அந்த ஒரு டீமாகவே ஒரு நல்லா அமைஞ்சிச்சு இல்லை, அண்ட் ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ and the character is very beautiful. Even his character is very really nice. So அதனால I said yes, why not. வெற்றி சார், உங்களுடைய மூவிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த த்ரில்லர் இது ரிலேட்டடாகவே நீங்கள் நிறைய ஆக்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ இந்த மூவி எப்படி சார், இது வரைக்கும் நீங்கள் நடித்ததை இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள்? இல்லை, டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அது என்னென்னா, இதில் த்ரில்லர்லாம் கிடையாது. ஒரு மேரிட் கப்புள்ஸ் வாழ்கிற வாழ்க்கை. அதாவது அவர் சொன்ன மாதிரி ஒரு நெக்ஸ்ட் டோர்
பையன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் ஷேப். நேம் அப்படி தான் வச்சுருக்காரு, சிவா பிரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமனான நேம். காமனான ஒரு கப்புள் எப்படி இருப்பாங்களோ அவங்க சொசைட்டியில் என்ன படுறாங்க, என்ன கஷ்டப்படுறாங்க, எதனால் அவங்க அந்த கஷ்டப்படுறாங்க, சொசைட்டியில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றது தான் படத்தோட கான்செப்ட். ஆக்சுவலி ட்ரைலரில் உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் பச்சை மண்ணு சார் அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களை வந்து அதில் ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுனா நல்லா ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும், சார் தான் இவர் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். அந்த அளவுக்கு இல்லை, ஆக்சுவலாக அது வேறு படம் ஒன்று ஷூட் போயிட்டு இருந்தது, வேறு பெரிய படம் ஒன்று போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ நடுவில் வந்து தான் இந்த ஆந்தாலஜி சொன்னார். ஏன்னா ஆந்தாலஜின்ற போது ஃபஸ்ட்டு யோசித்தேன், பட் கண்டென்ட் சொன்ன உடனே ஓகே இது கண்டிப்பாக நம்ம பண்ணணும், ஏன்னா சொசைட்டிக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறோன்னா அதை கண்டிப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நடுவில் ஒரு 10 days மட்டும் கிடச்சா போதும், 1 weekலாம் 10 days கிடச்சா போதும் அப்படின்னாரு. ஸோ அப்போ இந்த கெட்டப்பில் பண்ணிடலாமா அப்படின்னா அந்த கெட்டப்பில் பண்ணுவோம். ஆக்சுவலி வந்து ஃபேமிலி கண்டென்ட்னு சொன்னீங்களா சார், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன். அந்த ட்ரைலர் பார்த்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான் சார். எங்கேயும் 2 பேரும் உட்காந்து அமைதியாக பேசியோ காஃபி குடிச்சோ நான் பார்க்கல, ஃபுல்லாகவே ஃபைட் சீனாக தான் நடக்குது. நான் நினச்சேன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபைட் தான் போல, இதில் எங்கே ஃபேமிலி வருவாங்க அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனால தான் அடுத்து என்னன்னா, அடுத்து டீசர், இப்போ டீசர் விட்டோம். டீசர்ல வந்து ஒரு 1 minute தானே, 1 minuteலேயே ஒரு படத்தோட கான்செப்ட் சொல்லணும். கான்செப்ட் சொல்லணும் இல்லையா? அதனால வந்து இப்போ எல்லாத்தோட ரீச் ஆகுறது வந்து இந்த த்ரில் தான், ஆக்ஷன் த்ரில் தான் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகும் எல்லாத்துக்கும். அதனால அந்த மூடு அது உண்மையில படத்துலேயே அந்த விஷயங்கள் இருக்கு, ஆனால் முழுக்க அது இல்லை. எல்லா விஷயமும் கலந்துதான் இருக்கு இந்த படத்துல. லவ் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், இது ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதே சமயத்தில் இந்த கிரைம் த்ரில் எல்லாம் கலந்துருங்க. 4 கதைகள் இல்லையா, 4 கதைகளும் ஒவ்வொரு விதத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் கலந்துருக்கும். அடுத்து ட்ரெய்லரோட போகும், அதுல நீங்க எதிர்பார்க்குற விஷயங்களா இருக்கும். ட்ரைலருக்கு ஒரு மீட் போட்டு அதுலேயும் தனியாக பேசி ஓகே சார். மற்ற 3 கதைகள் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் எங்கள் கதை மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். அந்த 3 கதை யார் நடிச்சிருக்காங்க தெரியும். நீங்க எடுத்துட்டு போயிருக்கீங்க, உங்க கதை உங்களுக்கு தெரிஞ்ச போது நீங்க அதை பர்ஃபார்ம் பண்ணுங்க, மற்ற நம்ம கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஆமா, சூப்பர் சார். செட் எப்படி சார் இருக்கும், அப்படியே கலகலன்னு இந்த மாதிரி தானா? இல்ல சார் சொல்றாரு. இல்ல அதுதான் இல்ல, நாங்க ஒர்க் பண்ணது 10 நாள். நீங்க சொல்லுங்க, நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. டு பி வெரி ஆனஸ்ட், ஒரு லைட்டாக ஒரு டென்ஷனில் தான் இருந்தது. பிகாஸ் நம்மளுக்குன்னு ஒரு சில ஸ்கெடியூல்ஸ் இருக்குது, அந்த ஸ்கெடியூலில் முடிக்கணும். பட் அதை தாண்டியும் ஒரு டீமுக்குள்ளே ஒரு ரிலாக்ஸ் இருந்தது. டைரக்டர் சரி எப்போவுமே ஒரு மைண்ட் செட் வாஸ் ஒன்லி லைக் ஓகே நம்ம முடிக்கணும், நல்லாவும் எடுக்கணும், அட் த சேம் டைம் அது கண்டென்ட் ஓரியன்டாக கரெக்டாக எடுக்கணும். ஸோ அவங்க எப்போவுமே அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. வெற்றி வாஸ் ஆல்வேஸ் இன் ஒரு சில்டு ஜோனில். டைரக்டர் என்ன சொன்னாலும் ஓகே ஓகே சார் பண்ணிக்கலாம் சார். அவங்க ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க, வீட்லேயே எல்லாமே டைலாக்ஸ் ஸ்கிரிப்ட் எல்லாம் செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ டைரக்டர் வில் ஜஸ்ட் சே ஓகே அந்த சீன் எடுக்கிறோம், ஓகே ஃபைன், ஃபோன் எடுப்பாங்க பார்ப்பாங்க, ஓகே டன், நான் ரெடி, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட், எந்த ஒரு டவுட் கிடையாது. இது எல்லாமே பக்கா ஒரு 100% ஏ ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்துடும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, நீங்களே சொல்லிடுங்க. அது டைரக்டர் ஃப்ரீடம் தான். இல்ல அவங்களுக்கு வந்து ஏதான் ரேங்கா கொடுக்கல அவங்க, ஏன்னா அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம்னு தெரிஞ்சதுனால அவங்க வந்து அதுலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த டைலாக் வந்து நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஹார்ட் ஒர்க் வந்து மற்ற ஹீரோயின்ஸ் போடுற மாதிரி நான் பார்த்தது இல்லை. பட் இவங்க போட்டாங்க. அதே மாதிரி டைரக்டர் ஃப்ரீடம் வந்து இருந்தது. நீங்கள் இதுதான் சுச்சுவேஷன், நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கோங்க. டைலாக் கூட இதே வார்த்தைகள் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ஸ்லாங்கில் என்ன வார்த்தைகள் வருமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரு. அதே மாதிரி சாட்சியும் வந்து என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணி கொடுத்தாங்க. மூவில உங்க ஓன் வாய்ஸ்? ஆமா, நான் ஓன் வாய்ஸ் தான். அதுதான் என்ன உங்களுக்கு வாய்ஸ் வரல, நாங்க பாக்குறோம். அண்ட் ஒன் மோர் திங் ஐட் லைக் டு மென்ஷன் ஹியர், நம்ம இந்த ஒரு டீம்ல நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். டைரக்டர் சைட்லேருந்து பிளானிங் வாஸ் வெரி குட், அமேசிங் பிளானிங். ஒரு லேக் கிடையாது, ஒரு டைம் வேஸ்ட் கிடையாது, நோ எக்ஸ்ட்ரா ஷார்ட்ஸ், நோ அன்னெசரி யூனோ சும்மா ஏதோ ஒன்று பண்ணுறோக்காக எடுப்பாங்கல்ல சில பேர், அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சூப்பர் பிளானிங். நம்ம போயிட்டு காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறோம், அடுத்த செகண்ட் நெக்ஸ்ட் ஷாட் ரெடி. ஸோ அந்த அளவுக்கு அவங்க ஆல்ரெடி ஹோம்ஒர்க் பண்ணி வந்திருக்காங்க. சி திஸ் இஸ் ஆல் ப்ரிப்பரேஷன். அவ்வளோ பிளானிங் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு, அதுவும் 4 டிஃப்ரெண்ட் கதை, 4 டிஃப்ரெண்ட் ஆர்டிஸ்ட், 4 டிஃப்ரெண்ட் கேமராமேனு. ஸோ யூ இமேஜின் பின்னாடி எவ்வளோ ஒர்க் போயிருக்கோம். ஸோ தட் வேஸ் இது கண்டிப்பாக பாராட்டணும். இல்லை அதில் இவங்களும் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு சீன் முடிச்சிருவோம், காஸ்டியூம் சேஞ்ச் சொல்லிடுவாங்க.
சரி நம்ம யூஸ்வலாக கேரவனுக்கு போயிட்டு எப்பவுமே ஹீரோயின்ஸ் கொஞ்சம் லேட் பண்ணுவாங்களே அப்படின்னு பார்த்தா சார் ஹீரோயின் வந்துட்டாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவசரமாக கூடுவாங்க. ஏன்னா அதுக்குள்ளே காஸ்டியூம் மாதிரி ஆனால் ஃப்ரெஷ் காஸ்டியூம் வந்துடுவாங்க. டக்கு டக்கு நம்ம எப்படி ரெடி ஆகணும், நமக்கு நிறைய வேலை இருக்கும்ல. இல்ல, அதெல்லாம் நான் ஸ்பீடா பண்ணிடுவேன். ஒரு ஆந்தாலஜி மூவினால ஒரு லைஃபையே ஒரு half an hour 40 minutes சொல்லணும். சோ அப்படி ரொம்ப மாண்டேஜஸ் மூலமா சொல்லணும். இப்படி ஒரு மாண்டேஜஸ் அழகான மாண்டேஜஸ்ல சொல்லுவோம். அப்ப என்ன ஆனா ஒரு மாண்டேஜ்ங்கிறது ஒரு குட்டி சீன் மாதிரி தான். ஒரு சீனுக்கு என்ன ரெடி ஆகணுமோ அதே மாதிரி தான் ஒரு மாண்டேஜுக்கு இருக்கும். ஸோ அந்த மாண்டேஜ் நிறைய இருக்கிறதுனால காஸ்டியூம் சேஞ்ச் நிறைய வரும். இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்கும், நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்கும் போது இன்னைக்கு நாளைக்கு ஒரு வேற ஒரு காஸ்டியூம் இருக்கும். அது அவர் கூட வெற்றி ப்ரோ கூட ஓகே நம்ம மேல் பாயிண்ட் ஆஃப் வியூல அது ஓகே டக் டக்னு ரெடி ஆயிடுவாங்க. ஆனா ஃபீமேலுக்கு வந்து அதுதான் பல விஷயங்கள்ல மேக்கப் பண்ணி ரெடி பண்ணி வரதுக்குள்ள அவ்வளவு ஈஸி இல்ல. ஆனா அதையும் அவங்க இருக்கு சார். நீங்க வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு ஷெடியூலோட கரெக்டா வந்துட்டீங்க. ஸோ நம்மளால எதுவுமே டிலே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷெடியூல் போட்டுட்டாங்க. ஸோ கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணிட்டாங்க சார். உங்களுக்கு கிரேட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கும் கிரேட் கொடுத்துருக்காங்க சார். ஆக்சுவலி கேமராமேன்ஸோட ஒர்க் சார். ஏன்னா நீங்க சிங்கிள் டைரக்டரா நீங்க 4 பேர் ஹேண்டில் பண்ணுங்க, அது எப்படி இருந்துச்சு? அதான் இது வந்து 4 விதமான கதைகள் இல்லையா? இது வந்து 4 விதமான பழிவாங்கல்களை நாங்க காட்சிப்படுத்திருக்கோம். அப்போ 4மே டிஃப்ரெண்டா இருக்கும் கதையாவே. அப்போ விஷுவலாவும் டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணேன். அதனால வந்து என்னன்னா மேக்கிங்லேயே ஒரு வித்தியாசத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு கதையிலுமே கேமராமேன், எடிட்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் 3 பேருமே வெவ்வேறு ஆட்களா டெக்னீஷியன்ஸை ஃபிக்ஸ் பண்ணேன். அப்போ இதுல வந்து 4 கேமராமேன்கள் வந்தாங்க. 4 பேருமே 3 பேர் அதில் மில்டன் சார், விஜய் மில்டன் சார் அசிஸ்டன்ட், ஒரு ஆள் மட்டும் ராஜீவ் ராஜேந்திரன் சொல்லி யுகே சித்துக்குமார் அசிஸ்டன்ட். ஸோ 4 பேருமே அவங்களோட வெரைட்டியான அவுட்புட்டை கொடுத்தாங்க. வெற்றி சார், நீங்கள் வந்து டெபு டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க சார். அது வந்து நல்ல விஷயம் தான். ஏன்னா ஆக்சுவலி அது நிறைய பேருக்கு வந்து சான்ஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து இப்போ ஒரு பெரிய டைரக்டரை ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் யார், அது நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி. நான் சூஸ் பண்ணுறது தான் நான் சொல்லியிருக்கேன், வெற்றிமாறன் சார் தான். வெற்றிமாறன் சார், சங்கர் சார், அவங்க 2 பேரும் தான். ஆமாம், இது காமனாக இருக்கும். பட் எனக்கு அவங்களே பிடிக்கும்னா அவங்க படங்கள் எல்லாமே தொடர்ந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்ஃபேக்ட் சினிமா வர்றது காரணமே அவங்களோட சில படங்கள்லாம் நிறைய சொல்லலாம். ஸோ அதனால அவங்கக்கிட்ட எப்படியாவது ஒரு சீனாவது அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான். ரொம்ப நன்றி, சந்தோஷம். மேம், நீங்கள் உங்களோட அப்கமிங் மூவிஸ்லாம் எப்படின்னு? இப்போ ஐம் டூயிங் 2 ஃபிலிம்ஸ் மலையாளமில். ஸோ 2 படமே ஒரு டிஃப்ரெண்ட், இந்த ஸ்டோரியோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் 2மே. அதை தாண்டி ஐம் ஆல்சோ டூயிங் கன்னடா ஃபில்ம். ஸோ திஸ் இஸ் வித் காந்தாரா டீம். அந்த டீம் கூட ஆக்சுவலி நான் அதை பிளான் பண்ணேன். தட் நானும் வெற்றியும் டிஸ்கஸ் பண்ணேன். இல்லை நாட் இல்லை, கொஞ்சம் பாருங்க. பட் அந்த அளவுக்கு இப்போ நம்ம தமிழ் நல்ல ஒரு அளவுக்கு பேசுகிறேன், அந்த அளவுக்கு வரல இன்னும். ஐ பி ஆனஸ்ட். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஸோ யா, ஆக்சுவலி நானும் வெற்றியும் லாஸ்ட் மூவி முடிக்கும் போது பிளான் பண்ணோம், ஓகே இந்த வருஷம் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் டெபியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் மலையாளம்ல ஆல்ரெடி ஒரு படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு, இது டெபியூ கிடையாது. But this is another film that is Kannada movie. In fact, Vetri is also debuting in Telugu. So it's a good நல்லா போயிட்டு இருக்கு. நீங்கள் யார் கூட அடுத்து நடிக்கணும்னு உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குல்ல மேம்? கண்டிப்பா நான் சொல்றேன். கண்டிப்பா நானும் வெற்றிமாறன் சார் தான் சொல்வேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப ஆசை ஒரு டிப்பிக்கல் ரூரல் சப்ஜெக்ட் நான் பண்ணணும். கம்ப்ளீட் நோ மேக்கப், அந்த ஒரு வில்லேஜ் ஃபீல்ல ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி, சிம்பிளான கேரக்டர், நாட் சிம்பிளான ஸ்டோரி பட் ஒரு சிம்பிளான கேரக்டர். அந்த மாதிரி விஷயங்கள் ஐ ஃபீல் வெற்றிமாறன் சார் மூவிஸில் சூப்பராக இருக்குது. அண்ட் ஹீரோயின்ஸ்க்கு நிறையா ஸ்கோப் கொடுக்குறாங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கு. ஸோ ஐ வுட் சே டெஃபினெட்லி. பட் கண்டிப்பாக நம்மளுக்கு காமராஜ் சாரும் கதை எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ஒரு ஸ்கோப்லனா ஐ வுட் லவ் டு டூ இட் வித். இல்லை ரெடி பண்ணிட்டாரு கேஸ்டிங். சொல்லவே இல்லை சார், சொல்லவே இல்லை. சர்ப்ரைஸாக சொல்ல சர்ப்ரைஸ் உடச்சிட்டீங்களே. நீங்கள் வெற்றி சார், நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி அதர்ம கதைகள்? இல்லை அதுதான் சொசைட்டிக்கு தேவையான ஒரு கதை. மொத்தம் 4 கதைகள் வச்சுருந்தாரு. 4மே வந்து ரிவெஞ்சு பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லும்போது, ரிவெஞ்சுனா நமக்கு யூஸ்வலாக பழி வாங்குறது தான் தெரியும். பட் அதில் எப்படி 4 வெரைட்டிஸ் அப்படின்னும் போது இந்த 4 கதையை சொன்னார். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 4 டிஃப்ரெண்ட் வேர்ல்டுக்கு போவீங்க. ஆனால் எல்லாமே வந்து காமனான மக்களோட லைஃப்பில் நடக்கிறது தான். பட் ஆனால் அது 4 விதமான ஸ்டோரியில் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. முக்கியமாக எங்கள் கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதை நான் டெய்லி
இல்ல நம்ம பாக்குற விஷயம் நான் பர்சனலா பார்த்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸோட சர்க்கிள்ல நான் பார்த்திருக்கேன். அவங்க எப்படி ஸ்பாயில் ஆகுறாங்க, என்ன ஆகுறாங்க அப்படின்றத பார்த்திருக்கேன். ஸோ அதுதான் வந்து இதுல என்னோட கதையில எடுத்திருக்காரு. எல்லாரும் 3 பேருமே ரிவெஞ்சுங்கிறீங்க. எனக்கு என்ன நீங்க யாராவது ரிவெஞ்ச் எடுக்கணும்னா எப்படி எடுப்பீங்க? 3 பேரும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சார் சொல்லுவாங்க. சார் தான் ரொம்ப நேரம் நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி ரிவெஞ்ச் நான் எடுப்பீங்க? எப்படி ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படிங்கறத படத்துல நான் சொல்லிருக்கேன். சொல்லியிருக்கேன். அது இந்த கேள்விக்கு பதில் சஸ்பென்ஸ். படம் பார்த்தா தான் தெரியும். ஓகே. அதான் புதுசு இதுல. ஓகே சார், உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக பேசுனீங்க. ஸோ படம் கண்டிப்பாக நீங்கள் பேசுறதுலே தெரியுது. உங்கள் போர்ஷனை கண்டிப்பாக நான் 4 டைமாவது உட்காந்து பார்த்துட்றேன். ஏன்னா சார் சொல்லும்போது அவங்க ஒரு ஜோதி தெரியுது. ஸோ கண்டிப்பாக உங்கள் போர்ஷனை கண்டிப்பாக நான் பார்க்குறேன். அண்டு நீங்கள் நேர்களுக்கும் சொல்லிவிடுங்க. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா அதர்ம கதைகள் வந்து ஒரு பலவிதமான அனுபவத்தை கொடுக்குற படம். ஒரு கதையில உள்ள வந்தீங்கன்னா அப்படியே அந்த கதை வந்து அடுத்த கதை கொண்டு போவோம், அடுத்த கதை அடுத்த கதை கொண்டு போவோம், அப்படியே 4 கதையும் உங்களுக்கு முடிஞ்சு ஒரு அழகான ஒரு ஃபீலோட வெளியே வரும். அதனால இந்த படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் அனுபவம், உங்களுக்கு பலவிதமான அனுபவங்களை கொடுக்குற ஒரு பஃபே ஸ்டைல் விருந்து மாதிரி இருக்கும். அதை கண்டிப்பா தியேட்டர்ல பார்த்து என்ஜாய். கண்டிப்பா சார். அடுத்த ட்ரைலர் வந்து பாக்குறோம். கண்டிப்பா. பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ நாங்க வைக்கிறோம். கண்டிப்பா. ஆகஸ்ட் 23 ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க. கண்டிப்பா.